ஈரானுடைய முதல் எதிரி வந்து ட்ரம்ப் தான். நியூக்ளியர் வெப்பன் தயாரிப்பதற்கு அவர் தான் கடுமையா எதிர்க்கிறாரு. அதனால ட்ரம்ப கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்காங்க. 2 முறை முயற்சி செய்தாங்க. இப்பயும் முயற்சி செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு நெத்தனியாகு சொல்றாரு. ட்ரம்ப கொலை செஞ்சு என்னங்க பண்ண போறாரு? என்ன பண்ண போறாங்க? நம்ம இந்தியா நியூக்ளியர் வெப்பன் இந்தியா அணுகுண்டு தயாரிக்கும் போதும் கிளின்டன் எதிர்த்தாரு. கிளின்டன் ஃபோன் பண்ணாரு. நரசிம்மராவ கூப்பிட்டு மிரட்டினாரு. நரசிம்மராவ் வந்து அப்துல் கலாமை கூப்பிட்டு, என்ன சார் இப்படி கிளின்டன் சொல்கிறாரு, கொஞ்சம் நிறுத்தி வைங்க, அணுகுண்டு சோதனையை நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப மிரட்டல் வருது, டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் எக்கனாமிக்கல் சாங்ஷன் போடுவேன்னு மிரட்டுறாரு, நிறுத்துங்கன்னு சொல்லும் போதும் அப்துல் கலாம் வந்து இதுக்கெல்லாம் பயந்தீங்க அப்படின்னா நம்ம நாடுக்கு அமைதியாக வர முடியாது, அவன் எவ்வளோ டெக்னாலஜி சாங்ஷன் போடட்டும், பொருளாதார தடைகள் விதிக்கட்டும், ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்னு ப்ரூவ் பண்ணா தான். நியூக்ளியர் வெப்பன்றது வாருக்கு மட்டும் இல்லை, அமைதியை நிலைநாட்டவும். நியூக்ளியர் வெப்பன் இருந்தால் உன்னை மற்ற கண்ட்ரி டச் பண்ண மாட்டான்ல, மற்ற கண்ட்ரி டச் பண்ண மாட்டான்ல, டச் பண்ண சொல்லி முடிஞ்சல நீ. அப்போ அது ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த். அப்போ அது நான் வந்து பண்ணணும்னு சொல்லி அதுக்கு நரசிம்மராவ் வந்து அப்புறமேலு அதுக்கு சப்போர்ட் பண்ணி அப்துல் கலாம்ன்ற பேரை கேப்டன் பிரிதிவிராஜன் மாற்றி மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு எத்தனை முறை வந்து போக்ரான் போய் எல்லாம் வேலை பண்ணியிருப்பார் அவர். சிதம்பரமும் வரும், அட்டாமிக் எனர்ஜியும் டிஆர்டிஓவும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணாங்க. பண்ணி 5 குண்டுகளை வெடித்தாங்க. யார் வெடித்தது? நரசிம்மராவ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டார், ரெடி ஃபார் அணுகுண்டு சோதனைக்கு. அவர் வந்து எலெக்ஷனில் தோற்று போயிடாரு. யார்? நரசிம்மராவ். உடனே வாஜ்பாய் வந்து ஜெயிக்கிறாரு. வாஜ்பாய்கிட்ட கூப்பிட்டு போய் நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு போய் நரசிம்மராவ், வாஜ்பாய், அப்துல் கலாம் அண்ட் சிதம்பரம் 4 பேர் தான், டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட தெரியாது. 4 பேர் கூப்பிட்டு போய், நான் ரெடியாக வச்சுருக்கேன், முடிவு எடுக்கிறது உங்கள் பொறுப்பு, இதை பண்ணுங்க, அமெரிக்கா இந்த அளவுக்கு எதிர்க்குது. அப்போ நம்ம என்ன கிளின்டனை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ஆளுங்களை அனுப்பணுமா சொல்லுங்கள்? இது ஒரு அரசியல். நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். நீ டெக்னாலஜி சாங்ஷன் பண்ணுவ, என்ன பண்ணுவேன்? மேக்ஸிமம் பொருளாதார தடை விதிப்ப, ட்ரேடு பண்ண மாட்டேன், டெக்னாலஜி சாங்ஷன் விதிப்ப, விதிச்சு பாருன்னு சொல்லி அடிச்சார்ல அப்துல் கலாம்.